பிளேஸா இது எம்டி பிளேஸாக இருக்குது. நான் சொல்கிறது தெரியுதில்ல உங்களுக்கு. இங்கே இந்த பில்டிங் மேலேயா? இதே வரிசை இந்த கீழ் வரிசையிலேயே. ஆமாம், இந்த லாஸ்ட்டு. அந்த அங்கே தகவலாம் போட்டு மேலே கம்மி மாரி போட்டு தெரியுமா? ஆமாம் ஆமாம். அது நேர் கீழேலாம் கடை சாப்பாடு கடை தான் இருக்குது. புரியுது. அந்த லாஸ்ட்டு அந்த ரோடு என்ட்ரு இருக்குல்ல அது வரையும் என் பில்டிங் தான். நம்ம உட்காந்துருந்தோம் தெரியுமாங்க. நிறைய விளையாடுற இடத்துலாம். தெரியுது அதெல்லாம் பார்த்து அது நல்லா புரியுது. இந்த ரெண்டு பூரா ஒரே பில்டிங். அது வந்து சி, இது பி, இது ஏ. பாருங்க கார்டனே அவ்வளோ நீட்டாக வச்சுருவாங்க மேலே. இது பில்டிங் மேலே இருக்கு. ஆமாம், 4ஆவது மாடியில் இருக்குது. 4th ஃப்ளோரில் கார்டன் செம்மையான கடனாக இருக்குது. நான் டக்குன்னு பார்த்தோன்னே அங்கேயும் இதுவும் கிரவுண்டுன்னு நினச்சிவிட்டேன் எங்கடாங்கண்ணா இருக்குன்னு. அப்புறம் தான் தெரியுது மாடி மேலே இருக்குன்னு. தண்ணியெலாம் ஊற்றுவாங்க. தண்ணி தான் சொன்னேன். தண்ணி யாரும் ஊற்ற மாட்டாங்க. இன்னொரு பைப் இருக்கு பாருங்க. அதுவே ஸ்ப்ரிங்க்லரு. ஆமாம், அது ஸ்லாப் ஒன்றும் பாதிக்காது. மண் உங்களுக்கு வந்து தரையிலேருந்து விழுது மண்ணு. தரையிலேருந்து விழுது மண்ணு. அதனால தெரியாது. அது இல்லாமல் அது கீழே வந்து மண்ணுக்கு காங்கிரீட்டு கீழே ஒரு பஞ்சு மாரி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வடிஞ்சு ஓரமாக தண்ணி கிடையாது. ஸ்லாப்லேயே உட்கார விடாது தண்ணியை. அவ்வளோதுக்கு அந்த ஸ்லாப் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அந்த மண்ணோட ஹைட்டு இதெல்லாம் தாண்டிக்கிட்டு. ஆ